ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாஸ்தா செய்யும்போது நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னவாக இருக்குன்னா, இது நல்லா வருமா, இல்லை ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. சில பேர் இல்லை கடையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருப்போம். நான் இன்றைக்கி இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 1/2 கிலோ வாங்கினோம். இது ஃபுல்லாக போட வேண்டாம் அப்படின்ட்டு இது பாதி பாதியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க பாஸ்தாவை. நம்ம எந்த பாஸ்தா வேணாலும் வாங்கிக்கலாங்க. பாஸ்தா அப்படின்னு சொல்லும்போதே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை நம்ம கொஞ்சம் லைட்டாக வேக வச்சிடலாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா போட்டுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சைட் பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ பாஸ்தாவை அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இருக்கட்டுங்க, ரொம்ப இருக்க வேண்டாம். இந்த சைடு நான் காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ கேரட் கட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, அடுத்தது பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீன்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அந்த சைட் பாஸ்தாவும் வெந்துட்டுருக்கு. அன்றைக்கி நைட் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன செய்கிறதுனே தெரிலங்க. வீட்டில் கொஞ்சம் சரி இந்த பாஸ்தா இருந்துச்சு, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்போ தான் வாங்கிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். சரி, இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கூடவே தக்காளி ஒரு 2 எண்ணெய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகா 2 எண்ணெய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பாஸ்தாவும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே விட்டுற வேண்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு அடிக்கரண்டி இருந்துச்சு நான் எடுத்துக்கோங்க. அது அப்படியே தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக இந்த பாஸ்தாவை போட்டிருக்கேன் நான். இது நல்லா அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு 9 மணி இருக்கும். சரி, அதனால் அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே அதில் கடுகெல்லாம் சேர்க்க போகிறேங்க. அதனால் கடுகெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கடுகும் சேர்த்துட்டேன். பொரிஞ்சிட்ருக்கு. இது கூடவே கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் கறிவேப்பிலை இலை. இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டோம். இது கூடவே ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியையும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பச்சை மிளகாயையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 2 எண்ணெய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் அளவாக தான் காரம் சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக தக்காளியையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பீன்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் வதங்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சோண்டு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வேணும்னா அதுவும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நமக்கு சாஸ் ஏதாவது சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம். நான் இன்றைக்கி எந்த விதமான சாஸும் சேர்க்கலை. நம்ம சோயா சாஸ் கூட சேர்க்கலாம், இல்லை சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம், டொமேட்டோ சாஸ் இப்படி எது வேணாலும் சேர்த்து நம்ம இதில் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி சாஸ் எல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே ப்ளைனாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தாலாம் ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலால் வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு அப்படியே நல்லா லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ரொம்ப கலக்க வேண்டாம். அப்படியே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.